வெல்கம் கைஸ். இந்த வீடியோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக எதனா பேசுவேனா இல்லை என்னுடைய பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக எதனா பேசுவேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அப்போ என்னதான் ப்ரோ இந்த வீடியோட கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு ஓகே, இப்போ இந்த வீடியோவில் விஜய் சார் பார்த்தீங்கன்னா கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் பாலிடிக்ஸில் வரேன்னு எதாவது சொல்கிறாருன்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஓகே, ஸோ அதுவும் இந்த வீடியோட கண்டென்ட்டும் ஒன்று தான், டேக் த ரிஸ்க். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிட்டி தரணும். இந்த வேர்ல்டில் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்பரிக்கலாக தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th என் பையன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்பரிக்கலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் 2022 ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த 3 வருஷமாக 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம். அண்ட் அதுக்கப்புறம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அதர் பிஸ்னஸில் ப்ராஃபிட். அண்ட் அதுக்கப்புறம் 4-5 கண்ட்ரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே நம்பர்ஸில் டிஃபைன் ஆகுது. ஸோ இதுதான் சக்ஸஸான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஆமாம், சில பேருக்கு இல்லை. அவங்கவுங்க சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டெஃபினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கிடச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் எனக்கு டேக்கிங் த ரிஸ்க். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்கிட்ட இப்போ இருக்கிறது எல்லாமே நான் ரிஸ்க் எடுத்ததுனால தான் என்கிட்ட இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2023 நான் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணுறேன் ஒரே மாதத்தில் டு பர்சியூ ஃபுல் டைம் ட்ரேடிங். அண்ட் அந்த ட்ரேடிங் நாலேஜை வச்சு ஃபுல் டைமாக யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி 2025 டிசைட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு ரிஸ்க் தான். இந்த ரிஸ்க்குக்கான ரிவார்ட் மட்டும்தான் எனக்கு கிடைக்குமே தவிர ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்காது. ஈவன் நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நல்ல குவாலிஃபிகேஷன் வேணும், நல்ல ஸ்கில்ஸ் வேணும். இன்கேஸ் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் மணி எல்லாம் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. இன்கேஸ் ஜாப் கிடைக்கலன்னா அதுவுமே கைண்ட் ஆஃப் ரிஸ்க் தான். ஸோ பிஸ்னஸில் மட்டும் ரிஸ்க் கிடையாது, ஜாப்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் எது பண்ணாலும் கன்ஃபார்மாக ரிஸ்க்குன்னு ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கான ரிவார்ட் மட்டும்தான் உங்களுடைய அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிஸ்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்லன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ராப்பராக ரிஸ்க் எடுக்கணும். கடந்த 3 வருஷமாக உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஆஃப்டர் கோவிட் நீங்கள் அதே போல தான் இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அண்ட் அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் டீட்டெயிலாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது நார்மல் வீடியோ கிடையவே கிடையாது. கன்ஃபார்மாக ரெகுலேட் பண்ண மாட்டீங்க பார்த்து முடிக்கும் போது. அண்ட் ஆப்வியஸ்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, டெஃபினெட்லி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு நிறைய போய் சேரும். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரீ ரிஸ்க் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டட் ரிஸ்க். இந்த ஃப்ரீ ரிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி மைண்ட் செட்னா பார்த்துக்கலாம் என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் திங். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுலேயே ரிஸ்கியான திங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கேல்குலேட்டட் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறீங்க, இன்கேஸ் அது உங்கள் சைடில் உங்கள் ஃபேவரில் வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 வருஷம் பின்னாடி போவோமே. நான் 2023 காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிட்டு தான் அதை எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை விட்டா கூட என்ன ஆகும் 5 வருஷத்துல, நான் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ அதில் நான் பெட்டராக இருப்பேன். அது ஒன்று. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும். அது இன்கேஸ் அது வரலனா கூட என்கிட்ட என்ன இல்லாமல் போகும், ஜஸ்ட் டிகிரி. அதை நான் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐ எம் 12th பாஸ் அவுட். இப்போ நான் உங்களை காலேஜ் ட்ராப் அவுட் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தப்பு. என்னுடைய ஸ்டோரிக்கு காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும்னு இருந்தது, அதுதான் பண்ணேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் அந்த சமயத்தில் ரிஸ்க் எடுக்கும் போது கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நான் 5 வருஷத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். நல்லா வந்துருச்சுன்னா சூப்பர், நல்லா வரல அப்படின்னா டோன்ட் வரி, என்கிட்ட என்ன இருக்காது, ஜஸ்ட் டிகிரி தான் இருக்காது. அதை நான் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இன்கேஸ் தேவைப்பட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்ததுனால தான் ஓரளவு க்ரோ ஆகிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் கேல்குலேட்டே பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுத்தமாக கேல்குலேட்டே பண்ணலப்பா என்ன ஆகும் என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி சுத்தமாக கேல்குலேட்டே பண்ணாமல் ஜஸ்ட் வாப்பா ட்ராப் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்னுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ரீப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அந்த அவுட்புட்டே என்னன்னு தெரியல அப்படின்னா நான் எப்படி என்னால் அதை நம்பி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அவுட்கம் வரும், என்னென்னலாம் ரிஸ்க் இன்வால்வாக இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு ரிஸ்க் பிளான் எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு வருஷம் யூடியூப் வீடியோஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வெறும் யூடியூப் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 காலமாக பிரிச்சுக்கணும். நீங்கள் யூடியூப் பண்ண போகிறீங்க ஒரு வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ்டா. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பர்சன், அதாவது இப்போ 9 to 5 ஜாப் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி நான் ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் கழிச்சு பெஸ்ட் என்ன நடக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் என்ன நடக்கும். ஓகே, இன்கேஸ் நான் எடுத்த முடிவு கரெக்டாக போச்சு அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸில் எனக்கு வரும் அண்ட் இன்கேஸ் நல்லா போகல அப்படின்னா என்னென்ன டிஸ்பெனிஃபிட்ஸில் வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் பண்ண போகிறேன் ஒரு வருஷத்துக்கு அண்ட் ஜாபை விட போகிறேன். ஸோ என்ன டிஸ்பெனிஃபிட் எனக்கு ஃபஸ்ட்டு வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12 மாதம் சேலரி வராது எனக்கு, ஒன்று. அண்ட் செகண்டு, ரீஜாயின் என்னால் ஈஸியாக பண்ண முடியாது, ஏன்னா ஒரு வருஷம் நான் ஹாலிடே போட்டிருக்கேன். ஓகே, பெஸ்ட் என்ன நடக்கும்? யூடியூப்ல நீ க்ரோ ஆகிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இன்னும் பெஸ்ட் என்ன நடக்கும்? மானிட்டைஸ் ஆயிரும் சேனல். ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரிஸ்க்கை பிளான் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் என்னால் லைஃப்பில் க்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு இல்யூஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் மேலே வருவீங்கன்னு கிடையாது. ஆனால் அந்த டிசிஷன் தான் உங்களுக்கு ரிஸ்கியாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு டிசிஷன். அந்த மணி லாஸ் ஆகிடுமோங்கிறது தான் உங்களுடைய பயம், அதுதான் ரிஸ்கியாக உங்களுக்கு தெரியுது. எல்லாமே ஒரு டிசிஷன் தான். நான் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணது ஒரு டிசிஷன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு டிசிஷன், ட்ரேடிங் கற்றுக்கணுங்கிறது ஒரு டிசிஷன். இந்த டிசிஷன் எல்லாமே ஒரு சின்ன பயத்தோட வரும், அதுதான் ரிஸ்கியா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எய்தர் நீங்க ஒன்னு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்ல ஒன்னு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எய்தர் டைம், மணி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் உங்களுக்கு ரிஸ்கா தெரியுது. அதுதான் ஓரளவு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாமே லாங் டேர்ம்ல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டே தரும். நீங்க அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்க எதிர்பார்க்க கூடாது அவுட்புட்டை. கன்ஃபார்மாக சொல்கிறேன், எந்த ஒரு டிசிஷனுமே ஷார்ட் டேர்மில் ஒரு மாதிரி உங்களுக்கு மிக்சடு எமோஷனாக தான் இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக பண்ணோமா தப்பாக பண்ணோமா கன்ஃபார்மாக கரெக்டாக வந்துருமா அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் டைம் வேணும் உங்களுக்கு. எய்தர் 3 months, 6 months, 1 year, வாட் எவர் இட் இஸ். உங்கள் கேம் பிளான் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் அந்த டிசிஷன் எடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக கிடைக்க போகிறது இல்லை. இன்கேஸ் அந்த ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டுக்காக நீங்கள் ஒரீடாக இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றணும். அந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். மைண்ட் செட் வீடியோ நான் அடுத்தது போடுறவங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரிஸ்க் ஏன் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக அண்ட் ஒரு மாதிரி க்ரோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மெயின் விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணி போடலாம்னு சொல்லி ஒரு தாட்டே வந்தது. ஏன்னா நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ஒரு ரிஸ்க் ஓரியன்டா தான் இருக்கும். அதை நீங்க எடுக்க வைக்கணும், அதாவது உங்களை நான் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபுல் மோட்டிவே. ஸோ தட் இஸ் வாட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ எம் வெரி கிளாட் நம்ம ரொம்ப நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கோம் ஆஸ் அ கம்யூனிட்டி. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். பை.